ஹலோ மக்களே, ரயில்வேலேருந்து அந்த என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனும் நேற்று நைட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலில் நேற்று நைட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும் இல்லை, கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன், அந்த கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கேட்ட டவுட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 2 வீடியோவாக மேக் பண்ணியும் போட்டிருக்கோம். அதை எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பேலன்ஸ் டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிராஜுவேட் போஸ்ட் ரிலேட்டடாக நிறையா டவுட் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதோட டவுட் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா அந்த டவுட் உங்களுக்கும் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டோட ஷார்ட் நோட்டீஸும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஆல்ரெடி ஃபுல்லாக அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனும் பார்த்தாச்சு. ஷார்ட் நோட்டீஸில் அதோட வேகன்சி, அதோட ஏஜ் லிமிட் மட்டும் பார்த்துருவோம். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னாக்கா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இன்னையிலேருந்து 21/9/2024 அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கும் வீடியோ போடுறோம். அதை பார்த்தே அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணணும். திரும்ப மாற்றுறீங்க அப்படின்னாக்கா ஃபைனாக ஒவ்வொரு தடவையும் 250 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்களே அப்ளை பண்ணுங்கள். ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்தாலும் அவங்க கரெக்டாக அப்ளை பண்ணுறாங்களான்னு பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு 20/10/2024 சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 24, கிராஜுவேட்டுக்கு வந்து 13 ஓகேவா. அடுத்து மொத்தம் 5 வகையான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அதை 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. லெவல் 3, லெவல் 2 அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அடுத்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின் கிளர்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகையான போஸ்டிங். இதில் இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து இனிஷியல் பே 21,700 ஸ்டார்ட் ஆகும். மொத்த அலவன்ஸ்லாம் சேர்த்து above 35,000 போயிடும். இதுவே அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அந்த மாதிரி லெவல் 2 சேலரிக்கு பார்த்தீங்கன்னா 19,900 இனிஷியல் பே ஸ்டார்ட் ஆகும். இதுக்குமே சேலரி வந்து அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 30,000 வரைக்குமே வந்துடும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து 18 33, கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு 36 சொல்லியிருக்காங்க. 18 36, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஒரு 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்குனாக்கா ஓபிசி கேண்டிடேட் 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட்னா இந்த போஸ்ட்டுக்கு 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு 41 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3445 வேகன்சி சொல்லியிருக்காங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு. கிராஜுவேட் போஸ்ட்டில் ஒரு 8113 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 11,500 வேகன்சி வந்திருக்கு இப்போதைக்கு. இது வந்து இப்போதைக்கு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 20,000க்கும் மேலே வேகன்சி அதிகமாகிடும். இப்போ தான் அப்ளை பண்ண சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போமே அப்ளை பண்ணி வச்சுருங்க. அப்புறம் வேகன்சி அதிகமானதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியலன்னு புலம்புனாலும் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே அந்த ALP டெக்னீஷியன்லாம் பட்டிருக்காங்க. ALPக்கெலாம் பார்த்தீங்கன்னா 6,000 வேகன்சி சொல்லிட்டு மறுபடியும் 18,000 ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி டெக்னீஷியனுக்கும் ஒரு 6,000 சொன்னவங்க 18,000 வேகன்சி மேலே ஆக்கிட்டாங்க. இந்த போஸ்ட்டுக்கும் வேகன்சி ரொம்ப அதிகமாகும். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 35,000 வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்க. 5 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் இப்போ ஜாப் சொல்கிறாங்க. அப்படின்றனால கண்டிப்பாக 35,000 கிட்ட கூட வேகன்சி போகிறது வாய்ப்பு இருக்குது. 30,000க்கு மேலே எதிர்பார்க்குது. ஆனால் கேரண்டியாக 20,000க்கு மேலே போயிடும்னு சொல்லி என்னால் 100% ஷோராக சொல்ல முடியும். அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப அப்ளை பண்ணுறதுக்கெலாம் சான்ஸ் கேட்காதீங்க, கொடுக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் அப்ளை பண்ணால் RRB சென்னை, RRB திருவனந்தபுரம் தான் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவாங்க. எல்லா ஜோனுக்குமே அப்ளை பண்ணலாம். எந்த ஜோன்னாலும் நார்த்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் விருப்பப்பட்டாலும் எல்லா ஜோனுக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் நம்ம தமிழ்நாடு சுற்றி இருக்கிற வேகன்சி எல்லாமே சென்னை அண்ட் திருவனந்தபுரத்தில் தான் வந்திருக்கு. இந்த NTPC அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு ஒரு 120 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி RRB திருவனந்தபுரத்துக்கு ஒரு 120 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்டில் மொத்தமாக சேர்த்து ஒரு 400 வேகன்சி கிட்ட வந்துருந்தது. இதுக்கு ஒரு 200 கிட்டே போயிருந்தது. இதுவே கிராஜுவேட் போஸ்ட் அப்படின்னாக்கா RRB சென்னையில் ஒரு 470 சம்திங் வேகன்சி சொல்லியிருந்தாங்க. திருவனந்தபுரத்தில் ஒரு 170 சம்திங் வேகன்சி சொல்லியிருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் அரௌண்டாக ஒரு 1000 வேகன்சி கிட்ட வருது. இன்னுமே அதிகமாகும். அப்படின்றனால கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இன்னிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வீடியோ போடுறோம், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த NTPCயோட கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். அதோட சிலபஸ் எல்லாத்தையுமே தமிழ்லேயே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன தப்பு பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் டவுட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனாக்கா அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் இல்லாத டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்ரெடி நிறைய டவுட் கிளியர் பண்ணியிருக்கோம். மேலும் நம்ம சேனலில் இந்த NTPC எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெலகிராம் குரூப் மூலிமா அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 890330
02290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு NTPC கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் பேஜ்லையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இந்த டெலகிராம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா NTPC எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸோட அந்த பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஸ்டேடி ஜிகேக்கான PDF தமிழ்லேயே, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, ஷார்ட்கட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேருக்கான PDF அப்படின்னு சொல்லி NTPCக்கு தேவையான ஃபுல் மெட்டீரியல் அண்ட் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த கிளாஸஸ் பற்றி எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபீஸ் அதிகமாயிடும். இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். பேலன்ஸ் டவுட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரீகரெக்ஷன் பண்ணால் பே பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் அப்ளை பண்ணுறப்ப ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரீகரெக்ஷன் பண்ணுறீங்கனாக்கா ஒவ்வொரு தடவை பண்ணுறப்ப 250 ரூபா ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முதல் தடவை அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு வீடியோ போட்டுக்கோ, அதை பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் 250 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. TN கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்படி அப்ளை பண்ணணும், NOC வாங்கி அப்ளை பண்ணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக NOC வாங்கணும். ஆல்ரெடி அதில் அப்ளை பண்ணுறப்ப கேட்பாங்க, ரயில்வேல எம்ப்ளாயா இல்லை வேறு ஏதாவது செக்டாரில் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கேட்டிருக்காங்க. அந்த அப்ளை பண்ணுற வீடியோவை பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரியான டாக்குமெண்ட் கேட்டிருந்தால் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து RRB சென்னைக்கு விச் டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ RRB திருவனந்தபுரத்தை பார்த்துருவோம். 12 டிஸ்ட்ரிக்ட் இதில் கவர் ஆகும். RRB திருவனந்தபுரத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திருப்பூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், இந்த 12 டிஸ்ட்ரிக்டும் RRB திருவனந்தபுரத்தில் தான் வரும். சப்போஸ் இந்த 12 டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு ஜாப் வேணும், கண்டிப்பாக இங்கே மட்டும் தான் வேலை பார்ப்பனாக்கா RRB திருவனந்தபுரத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு 170 சம்திங் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை தமிழ்நாட்டிலேயே எங்கனாலும் ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா RRB சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணலாம். RRB சென்னையில் மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வரும். இந்த 12 டிஸ்ட்ரிக்ட் போக மிச்சம் இருக்கிற ஒரு 26 டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா RRB சென்னையில் தான் வரும். சரியா? அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் வேணுமான்னு கேட்குறாங்க. இன்கம் சர்டிஃபிகேட்லாம் அவங்க கேட்கல. OBC சர்டிஃபிகேட் கேட்பாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. மற்ற எல்லாருக்குமே இன்கம் சர்டிஃபிகேட்லாம் கேட்கல. BC சர்டிஃபிகேட் போட்டு அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. BC சர்டிஃபிகேட் முடியாது, OBC சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜென்ரலில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேண்டிடேட்டை வேணால் அப்ளை பண்ணலாம். OBC சர்டிஃபிகேட் இப்போ அப்ளை பண்ணாலும் 2 வாரத்தில் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். டைம் இன்னும் இருக்குது. அடுத்த மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் OBC சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசர்வேஷனும் கிடைக்கும். எக்ஸாம் டேட்டு கேட்டிருக்காங்க. என்னோடய கணிப்புப்படி மார்ச் மாதம், February லாஸ்ட்டு இல்லை மார்ச்சில் தான் கண்டிப்பாக NTPC எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 5 நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லப்போனால் கரெக்டாக 6 நோட்டிஃபிகேஷன் எதுக்குமே இன்னும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலன்றனால ஒன்றுக்கு 1 மாதம் வச்சாலும் 6 மாதம் தள்ளி தான் வரும். அதனால் February இல்லை மார்ச்சில் தான் எக்ஸாம் வரும். OBC சர்டிஃபிகேட் 1 இயர் வேலிடிட்டியா 1 மந்த் வேலிடிட்டியான்னு கேட்குறாங்க. அவங்களோட சர்டிஃபிகேட் பாட்டமில் 6/16/2024 அன்றைக்கி வாங்கினப்ப வேலிடிட்டி வந்து 31/3/2024 வரைக்கும் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OBC சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி. ஓகேவா? நீங்கள் இயரில் எப்போ வாங்கினாலும் சரி அடுத்த வருஷம் 31/3 அதோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். ஓகேவா? நீங்கள் 30/3 அன்னைக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்குறீங்கனாலும் ஒரு நாளில் முடிஞ்சிடும். 31/3 வரைக்கும் தான் அதோட வேலிடிட்டி. அடுத்து 4ஆம் மாதம், அதாவது ஏப்ரல்லேருந்து அந்த ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? பேங்குக்கெலாம் அந்த ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி 4ஆவது மாதத்துலேருந்து புதுசாக தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். 1 இயர் தான் அதோட வேலிடிட்டி. அதுக்கப்புறம் வாங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2ஆம் மாதம் வாங்கி 3ஆம் மாதமே முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து OBC என்னோட 2019 இதே ரயில்வே எக்ஸாம் NTPC அப்ளை பண்ணுறப்ப 2019 வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 5/4/2019 31/3/2020 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 4ஆம் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் 1 வருஷம் வரைக்கும் எனக்கு வேலிடிட்டி கொடுத்துருந்தாங்க. சொல்லப்போனால் நானும் 3ஆம் மாதத்தில் தான் எடுக்க போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு சர்வீஸ் சென்டர்லேயே சொல்லியிருந்தாங்க 31/3 முடிஞ்சிடும். அதனால் ஒரு 10 நாள் கழித்து வாங்குங்க, 1 இயர் வேலிடிட்டியோட கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 10 நாள் கழித்து அப்ளை பண்ணேன். 5ஆம் தேதி அப்ளை பண்ணேன். எனக்கு அதே மாதிரி எக்ஸாம் முன்னாடியே OBC சர்டிஃபிகேட் கிடைச்சிடுச்சு. அதனால் 1 இயர் வேலிடிட்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா 31/3 முடிஞ்சிடும் எப்போ நீங்கள் வாங்கினீங்கனாலும். அதனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த 4ஆம் மாதம் ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுதா 1லேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. 1 இயர் வேலிடிட்டியோட உங்களுக்கு OBC சர்டிஃபிகேட் கிடைக்கும். OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது BC, MBC, DNC கேண்டிடேட்டாக இருந்தீங்க. ஓகேவா? இப்போ OBC பற்றி கண்டிப்பாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த டவுட் தான் கேட்டிருக்காங்க. OBC சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் கேட்டிருக்காங்க.
இந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 20/10/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு வந்து 13/10 வரைக்கும், 13 இல்லை 14/10 வரைக்கும் அதை கரெக்டாக பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13/10 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் தமிழில் 13/10/2024 வரைக்கும் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 20/10 வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். எடிட் ஆப்ஷனில் மறுபடியும் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு மாற்றலாமான்னு கேட்குறாங்க. மாற்றிக்கலாம். உங்களோட கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களோட ஆதார் டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அக்கௌண்ட். அந்த டீட்டெயில் மட்டும்தான் மாற்ற முடியாது தவிர மற்றபடி எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் மாற்றும் போது 250 ரூபா எக்ஸ்ட்ரா ஃபைன் மாதிரி ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓபிசி, பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி ஃபார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி ஆதார் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஆதாரோட ஃபோன் நம்பர் வேறு ஏதாவது லிங்க் ஆகிருக்கும், அது என்னன்னு சொல்லி இ-சர்வீஸ் சென்டரில் செக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு அப்ளை பண்ணுறப்பலாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்த மாதிரி தெரியல. ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ஆதார் கொடுத்துனாக்கா அந்த இமெயில் ஐடி வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு 6 நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது, அதில் ஏதாவது அப்ளை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வச்சு தான் திரும்பவும் அப்ளை பண்ணணும். ஆதார் வந்து அதோட லிங்க் ஆகிருக்கும். ஓபிசி சர்டிஃபிகேட்டோட டூரேஷன் கேட்குறாங்க 1 இயர். அதை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டேன், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1982 பிசிஎம் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாமா கேட்குறாங்க. ஓபிசியில் தான் வருவீங்க. உங்களுக்கு கிராஜுவேட் போஸ்ட்னா 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாமே போன வீடியோவில் அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதில் சொல்லியிருப்பேன். அதில் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஈரோட்டில் ஒர்க் பண்ணணும்னா எந்த ஆர்ஆர்பியில் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி சென்னையில் தான் வரும். ஈரோடு வந்து இந்த 12 டிஸ்ட்ரிக்டில் வரல. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயே வரும். ஆர்ஆர்பி சென்னை அண்ட் திருவனந்தபுரம் 2 ரீஜனுக்கும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இல்லை, ஏதாவது ஒரு ரீஜனுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணலாம். சென்னை, திருவள்ளூரில் எந்த ஆர்ஆர்பியில் வரும்னு கேட்குறாங்க. பேர்லேயே இருக்குது, ஆர்ஆர்பி சென்னையில் தான் அதெல்லாம் வரும். டிகிரி கரஸ்பாண்டில் படித்தவங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்டில் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு தேவை டிகிரி முடிச்சிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். மதுரை டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் சென்டர் போடுவாங்களான்னு கேட்குறாங்க. மதுரையில் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. என்னோட ஏஎல்பி சிபிடி 2 வந்து நான் மதுரையில் தான் ஒரு காலேஜ் எழுதியிருந்தேன். காலேஜ் நேம் தெரில, பட் டிசிஎஸோட அயான் டிஜிட்டல் ஜோனில் தான் எழுதியிருந்தேன். மறந்து போச்சு காலேஜ் நேமு. மதுரையிலேயே எக்ஸாம் சென்டர் உண்டு. ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் அண்ட் ஆர்ஆர்பி சென்னை 2 அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. வாய்ப்பில்லை, ஒரே ஒரு ஜோன் தான் அப்ளை பண்ணலாம். ஓபிசி எப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எம்பிசி, பிசி, டிஎன்சி, பிசிஎம் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஓபிசி கீழே தான் வருவீங்க. அதனால் ஓபிசி சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வாங்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி தனித்தனியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசின்னு வாங்கணும். இ-சர்வீஸ் சென்டரில் போய் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்கள். 2 வாரத்தில் வந்துடும். இப்போலாம் தாசில்தார், விஓலாம் நேரில் போய் பார்க்க தேவையில்லை. ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே 2 வாரத்தில் அந்த டாக்குமெண்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. டிகிரி முடிச்சிருக்காங்க. அந்த டிகிரி கிரேட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா, 12th கிரேட் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. 2க்குமே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? 2 எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணலாம். நாளைக்கு அந்த அண்டர் கிராஜுவேட்டுக்கு வரும். நாளைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ போட்டிருக்கோம். கிராஜுவேட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். தனித்தனி நோட்டிஃபிகேஷன் தான் இது. இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு சொல்ல போனாக்கா இந்த டிகிரி எக்ஸாமை குரூப் 2ன்னு வச்சுக்கலாம், 12th கிரேடை குரூப் 4ன்னு வச்சுக்கலாம். 2 எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி தான். என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி தெளிவாக அந்த அப்ளை பண்ணுற வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் டவுட் கிளியர் பண்ண வீடியோலையும் சொல்லியிருக்கேன். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு 7-8 டாக்குமெண்ட் கிட்டே வரும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோன்னு சொல்ல வேணாம், அந்த வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட் 1978 அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்னா எக்ஸ்ட்ரா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா 49 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த் பொறுத்து பார்த்தீங்கன்னா 46 வயசு ஆகும் உங்களுக்கு. நீங்களும் அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓபிசி 2022 வாங்கினது அப்ளை பண்ணலாமா கேட்குறாங்க. அப்ளை பண்ணக்கூடாது. 1 இயர் தான் வேலிடிட்டி. புதுசாக வாங்கி அப்ளை பண்ணணும். லாஸ்ட் இயர் எழுதின ஓபிசி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. டேட்டு முடிஞ்சிருக்கான்னு பாருங்கள். வேலிடிட்டி இருந்ததுன்னா கொடுக்கலாம். 2024 இவங்க நோட்டிஃபிகேஷன் சொல்கிற டேட் வரைக்கும் வேலிடிட்டி இருந்ததுன்னா அதை கொடுத்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா புது சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. கேரளா ஒர்க் பண்ண எந்த ஜோன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேரளாவில் ஒர்க் பண்ணணுனாக்கா ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தில் தான் கேரளாவோட எல்லா டிஸ்ட்ரிக்கும் வரும். ஆர்ஆர்பி சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த 12 டிஸ்ட்ரிக் இல்லாமல் மற்ற தமிழ்நாடோட டிஸ்ட்ரிக் எல்லாமே வரும். இந்த டவுட் எல்லாமே கேட்டிருந்தாங்க. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேலும் நம்ம சேனலோட என்டிபிசி கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசிக்கு தேவையான ஃபுல் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதோட சிலபஸ், அதோட மெட்டீரியல் எல்லாத்தையும் பற்றியும் அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.